கொரியன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பனானா எடுத்து வாயில தேய்ச்சா பல்லு வெள்ளையாகும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் சுத்தமாக பாசிபிலிட்டியே இல்லை. ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு, வியூஸ் நிறைய போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ரமோட் பண்றாங்க. அது எல்லாருக்கும் பொருந்துமான்றது தெரியாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரமோட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை டென்டிஸ்ட் கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தா கண்டிப்பாக தூக்கி எரிஞ்சிடும். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளால பேஷண்ட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டை கொடுத்து டீத் ஒயிட் ஆயிரும்னு சொல்ல முடியாது. பிசினஸ் ஓரியன்டாக போறாங்க. அவங்களுக்கு ரெப்புடேஷன் தேவை கிடையாது, மக்களோட ஹெல்த் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதா அதோட அவ்வளோதான். எக்ஸஸ் விட்டமின் எடுக்கிறது ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்ற ஒரு வியாதி தான் வரும். அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ இவங்க வியாதியை பரப்புறாங்க. ஃபிஷ் லிவர் ஆயில், அந்த மீன் மாத்திரை எல்லாருக்கும் அவசியம் இல்லை. படித்த ஒரு டாக்டர் தான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேப்லெட் எழுத முடியும். ஒரு ஜிம் ட்ரெயினருக்கு யார் டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? பல் சொத்தை உள்ளே போய் அந்த ரத்த ஓட்டமும் உணர்ச்சியும் தரக்கூடிய அந்த டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணும். க்ளவ் எடுத்து அதில் வைக்கிறப்போ அதில் யூஜனால்ன்ற மெட்டீரியல் என்ன பண்ணும்னா உள்ளே ரிலீஸ் ஆகி டெம்பரவரியாக உங்களோட பல் வலியை அது குறைக்கும். பட் ஒன்ஸ் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஏரோருக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பி ராஜேஷ் சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அஜித். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம சேனல்ல நிறையா ஸ்கேம்ஸ் பற்றிலாம் நம்ம நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நிறையா இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேமு, அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ஸ்கேம்னு சொல்லி நிறையா ஸ்கேம் பற்றி பார்த்துருக்கோம். எனக்கு என்னன்னா, இந்த டென்டல் ஸ்கேம்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து டென்டலே படிக்காமல் டென்டிஸ்ட்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்களா ஒரு ரெமெடி, ஒயிட் ட்ரீட்னிங்னா இது இப்படி பண்ணணும், பல்லை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி பெரிய முட்டாள்தனம். ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்குது, நம்மளை வந்துட்டு வியூஸ் நிறையா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியாது, அது எல்லாருக்கும் பொருந்துமான்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொரியன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரை பனானா எடுத்து வாயில் தேய்ச்சா வந்துட்டு நல்லா பல் வெள்ளையாகும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. லைக் அதெல்லாம் சுத்தமாக பாசிபிலிட்டியே இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, ஹோம் ரெமெடிஸ், ஹோம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெமனு, சால்ட்டு, வினிகர்லாம் கலந்து ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் கலந்து தேய்ச்சா வந்துட்டு பல்லோட எனாமல் போய் பல்லு கூச ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. ஸோ முட்டாள்தனமாக இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என்னன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக நம்ம லாஸ் தான் இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்காதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி கண்டென்ட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரி, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல், அதாவது ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்காமலே நம்மளோட டீத்தை வந்து ஒயிட் பண்ண முடியும், ஒயிட்னிங் ஆக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. இன்னொன்று, ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் யாருக்கு பண்ணலாம் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஒரு பல்லோட எனாமல் லேயர் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒயிட்னிங் கண்டிப்பாக பண்ணலாம். பட் அவங்களோட பல்லை சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்லாம் ஹெல்த்தியாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஒயிட்னிங் வந்துட்டு பண்ணவே கூடாது. ஸோ அது டென்டிஸ்ட் தான் எப்படி உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லி சஜஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜெல்ஸ் கிடைக்குது, அதை அப்ளை பண்ணால் ஒயிட் பண்ணிடலாம், பர்பிளும் எல்லோவும் கலந்தா ஒயிட் ஆயிரும் பல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபேக்கு. ஸோ அதை ப்ரமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், அதை ப்ரமோட் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஜுடிஷியல் சைட்லேருந்தும் மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி நான் இப்போ ப்ரொமோட் பண்ணுறவங்க நம்ம தனியாக வந்து எந்த ஒரு குறையும் சொல்லிட முடியாது. ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்களே அவங்களுக்கு தெரியும், இதை ஒரு டென்டிஸ்ட்டை கொடுத்து பண்ண சொல்லலாம், இல்லை ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்டர்ஸ் வந்து ஓட்டலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது இவங்களுக்கு தான் சூட் ஆகும், அவங்களுக்கு தான் சூட் ஆகுன்றது பண்ணவங்களுக்கு தெரியும், சொல்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டேரெக்டாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே மட்டும் அட்டாக் பண்ணிட முடியாதுல்ல. சொல்கிறவங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறவங்களுக்கு தெரியாது, பேமெண்ட் வருது அப்படின்றதுக்காக அவங்க டேரெக்டாக அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரமோட் பண்ணுற அந்த ப்ராடக்டை டென்டிஸ்ட் கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தா கண்டிப்பாக தூக்கி எரிஞ்சிருவோம். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளால் பேஷண்ட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்டை கொடுத்து இதை பண்ணுங்க டீத் ஒயிட் ஆயிரும்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியவே தெரியாது. அந்த பிராண்ட்ஸ் டீத் ஒயிட்னிங்க்கு ப்ராப்பராக இருக்கிற மெட்டீரியல்ஸ் கொடுக்குற பிராண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போக மாட்டாங்க, டென்டிஸ்ட் கிட்ட வருவாங்க. டென்டிஸ்ட் மூலியமாக அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராண்டு
அவங்க எல்லாமே வந்துட்டு டென்டிஸ்ட் கிட்ட போனால் இது வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறாங்க. அவங்களுக்கு ரெப்புடேஷன் தேவை கிடையாது, மக்களோட ஹெல்த் தேவை கிடையாது. அவங்க ஜஸ்ட் ப்ராடக்ட்டை ஒன்ஸ் சேல் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதா, அதோட அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த டேப்லெட்ஸும் அதே மாதிரி இது இந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட்டாக இருக்கட்டும், விட்டமின் டேப்லெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வந்து புழங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டேப்லெட்ஸு, அப்புறம் லைக் விட்டமின் டேப்லெட்ஸ், அப்புறம் இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் டேப்லெட்ஸு முன்னாடி இன்ஸ்டாக்குள்ளே வரப்போ டன் கணக்கில் இந்த காயை சாப்பிடுங்க அந்த காயை சாப்பிடுங்கன்னு சும்மா ஜோக்காக பேசுகிற மாதிரி கண்டிப்பாக டன் கணக்கில் யாராலையும் சாப்பிட முடியாது. ஒரு கமர்ஷியலாக ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ஒரு மார்க்கெட்டை இன்ஸ்டாகிராமில் பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டேப்லெட்ஸை வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜிம் ட்ரெயினருக்கு யார் டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு டேப்லெட்டை மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக 5 வருஷம் மெடிக்கல் காலேஜில் அல்லது டென்டல் காலேஜில் படித்த ஒரு டாக்டர் தான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேப்லெட் எழுத முடியும். ஒரு டேப்லெட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டோட வெயிட்டு, அவங்களோட ஏஜ், அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வர்ஸ் ரியாக்ஷன், கான்சிக்வன்ஸ், அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். சரி, விட்டமின் டேப்லெட் தானே அப்படின்னா, விட்டமின் டேப்லெட் யாருக்கு டெஃபிஷியண்ட்டாக விட்டமின் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆல்ரெடி வெல் நொரிஷ்டாக விட்டமின்ஸ்லாம் அவங்க லெவலில் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பயன்? எக்ஸஸ் விட்டமின் எடுக்கிறது ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்ற ஒரு வியாதி தான் வரும். அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ இவங்க வியாதியை பரப்புகிறாங்க. இன்னொன்று ஃபிஷ் லிவர் ஆயில், அந்த காட் லிவர் ஆயில் மீன் மாத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மீன் மாத்திரை எல்லாருக்கும் அவசியம் இல்லை, அது சேஃப் தான். பட் ஸ்பெஷல் கேட்டகிரி பாப்புலேஷன் சொல்லி நம்ம ஊரில் இருக்காங்க. பிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது கொடுக்கணுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். மேபி ஒரு பிபிக்காக கூட பிளட் தின்னர் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த டேப்லெட்டை கொடுத்தோம் அப்படின்னா ரத்தம் உறையக்கூடிய தன்மையை அது அஃபெக்ட் பண்ணும். நார்மல் பீப்புள்ஸுக்குமே ரொம்ப அதிகமாக காட் லிவர் ஆயில் அவங்க எடுக்கிறப்போ அவங்க ரத்தம் உறையிற தன்மையையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எந்த ஒரு டேப்லெட்டையுமே ஜிம் இன்ஃப்ளூயன்சஸ் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அண்ட் ஜிம் இன்ஃப்ளூயன்சஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒர்க் எது வரைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜிம்முக்கு போகிறீங்களா, உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூல்ஸ் பிளான் பண்ணுறாங்களா, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, அதோட அவ்வளோதான். அதை தவிர்த்து அவங்க கொடுக்குற டேப்லெட் ஃபார்ம்ஸ் எல்லாமே பர்சனலாக உங்களோட ஓன் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் எடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக மல்டிவிட்டமின்ஸ், காட் லிவர் ஆயில், இந்த டேப்லெட் எடுங்க அந்த டேப்லெட் எடுங்க அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நம்பவே செய்யாதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி இந்த வீட்டு மருத்துவம், வீட்டிலே உடனடியாக பல் வலியை குணம் செய்வதற்கு உப்பு அள்ளி அந்த இதில் வைங்க, கல் உப்பை வைங்க, இல்லை பூண்டை வந்து வாயில் அந்த ஓரமாக எங்கே பல் வலிக்குதோ அந்த இடத்துல பூண்டை வைங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் உண்மையா? ஆக்சுவலி என்னென்னா, அது அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குது. லைக் இப்போ மோஸ்ட்டாக காமனாக இந்த பூண்டு சால்ட் எல்லாம் தாண்டி கிராம்பு எடுத்து நிறைய வைப்பாங்க. அந்த கிராம்பில் யூஜனால் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம பல்லுக்கு இதயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல்லுக்குள்ளே ரத்த ஓட்டமும் உணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு டிஷ்யூ இருக்குது. அதுக்கு பேர் பல்ப். ஸோ என்ன பண்ணுன்னா, பல் சொத்தை உள்ளே போய் அந்த ரத்த ஓட்டமும் உணர்ச்சியும் தரக்கூடிய அந்த டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த க்ளவ் எடுத்து அதில் வைக்கிறப்போ அதில் யூஜனால்ன்ற மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா, உள்ளே ரிலீஸ் ஆகி டெம்பரவரியாக உங்களோட பல் வலியை அது குறைக்கும். பட் கிளியர் ஆகுமா கம்ப்ளீட்டான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாது. திருப்பி அடுத்த பல்வலி வரப்போ ரொம்ப அதிகமாக பல்வலி வரும். ஏன்னா அந்த யூஜனால் உள்ளே போய் அந்த பல்ப்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் உணர்ச்சியும் தரக்கூடிய டிஷ்யூக்களை இன்ஃபெக்ட் ஆனதை அது கில் பண்ணிடும். பட் அந்த உள்ள செத்து போன டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ளே செத்து போன ஒரு டிஷ்யூவை வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேற்கொண்டு அழுகி அதிலிருந்து பஸ் வைக்க ஆரம்பிக்கும். அப்போ வரக்கூடிய வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல்லுவாங்களே, பல்லு வலியும் வயிறு வலியும் தாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு பெயின் வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு நைட் டைமில் எமர்ஜென்சியாக உடனே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் டெம்பரரியாக நீங்கள் அது பண்ணலாம். பட் ஒன்ஸ் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக டென்டிஸ்ட் பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வாயில் வந்து அதிகமாக துர்நாற்றம் ஏற்பட்டால் இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜிம் ட்ரைனர்ஸும் சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்கிறாங்க. நீங்கள் யார்ட்டா போய் மீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம். ஆக்சுவலி இந்த ஜிம்மில் வந்துட்டு இந்த வாய் துர்நாற்றம் நான் பர்சனலாக நிறையா வந்துட்டு பார்த்துருக்கேன். நல்ல ஃபிட்டான இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு ஜிம்
பண்ணுற ஒருத்தவங்களா இருப்பாங்க. இந்த வே ப்ரோட்டீன் வந்துட்டு நிறைய எடுப்பாங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருப்பாங்க. நல்ல பாயில்டு சிக்கன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பாயில்டு சிக்கன்ஸ், கிரில் சிக்கன்ஸ் அதிகமாக சாப்பிட்றது அவங்களோட பல்லில் போய் மாட்டும். அவங்க டூத்பிக் யூஸ் பண்ணி அதை அதிகமாக ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வே ப்ரோட்டீன் குடிப்பாங்க. ஜிம்மில் ஒரு 1 hour இருக்காங்கன்னா எய்தர் ஒரு வெயிட் செஷன் முடிச்சோடனே வே ப்ரோட்டீன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்டியோ செஷன் போவாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் வாய் கொப்பளிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். அட் த சேம் டைம் அந்த வே ப்ரோட்டீன் ஷேக் பண்ண ஷேக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு மோந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு தாங்கவே தாங்காது. ஸோ அவங்களோட பல்லில் அது படிஞ்சிருந்து ரொம்ப அதிகமாக ஸ்மெல், வாய் துர்நாட்டம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். லைக் சிம்பிளி வே ப்ரோட்டீன் வந்துட்டு மில்க்லேருந்து எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது கண்டினியூஸாக லாங் டேர்ம் வாய்க்குள்ள அதோட செடிமெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்மெல் அதிகமாக வரும். ஸோ ஜிம்மில் இது காமனாக நிறைய இருக்குது. ஸோ வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வாயை கொப்பளிச்சிருங்க. நீங்கள் அந்த ஸ்மெல் எப்படி ஒரு வே ப்ரோட்டீன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறீங்களோ அப்போ எப்படி ஒரு கெட்ட நாத்தம் வருதோ அதே ஸ்மெல் தான் உங்கள் வாயிலிருந்து வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.